இப்போ வந்து எதிர்க்கட்சி தலைவர் வைக்கக்கூடிய எந்த குற்றச்சாட்டுக்கும் நாங்கள் பதில் சொல்ல தேவையில்லை என்று முதலமைச்சர் சொல்கிறாரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சி தலைவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை ஆளுங்கட்சி உன்னிப்பாக கவனித்து அதில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை களைவது தான் ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் செய்யக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய முதல்வர் இருக்கார் இல்லையா, எதிர்க்கட்சி தலைவர் வைக்கக்கூடிய எந்த குற்றச்சாட்டையும் நாங்கள் மதிக்க மாட்டோம், எதை பற்றியும் எங்களுக்கு கவலை கிடையாது, அவர் போகிற போக்கில் எதை வேணால் சொல்லிட்டு போட்டோம், நாங்கள் கவலைப்பட போவதில்லைன்னு சொல்கிறதெல்லாம் ஒரு வெட்கக்கேடான ஒரு செய்தி. இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட மாடலுடைய அரசுன்னு சொல்லிக்கிற திருட்டு திராவிட மாடலுடைய அரசு கடந்த காலங்களில் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது பல்வேறு விதமான குற்றச்சாட்டுக்களை போகிற போக்கில் அள்ளி தெளிச்சுக்கிட்டே இருந்தார். அப்போல்லாம் அதெல்லாம் குற்றச்சாட்டாக தெரியலையா? எந்த ஒரு குற்றச்சாட்டாவது நீங்கள் ஆக்கபூர்வமாக வைத்திருக்கீங்களா? பல்வேறு விதமான பொய்களையும் புனைகளையும் நீங்கள் வந்து வச்சிங்க. அப்போல்லாம் உங்களுக்கு நீங்கள் வைக்கிறது பொய்யான குற்றச்சாட்டு, போலியான குற்றச்சாட்டு அப்படின்லாம் தெரியல. ஆனால் இப்போ மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டு மட்டும் உங்களுக்கு கசக்குது. ஏன்னா இன்னைக்கு என்ன நிலவரம் தெரியுமா? தமிழ்நாட்டில் கட்ட பஞ்சாயத்து, கொலை, கொள்ளை, கஞ்சா, வழிப்பறி, இப்படி மோசமான சூழல் நிலவிக்கிட்டு இருக்குது. இதை தான் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் தெளிவாக இன்றைக்கு குற்றச்சாட்டுகளை எடுத்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படி எடுத்து வைக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு எந்த விதமான பதிலும் இல்லை, எந்த விதமான இதுவும் உங்ககிட்ட கிடையாது. ஆனால் என்ன நடக்குது? இன்னைக்கு இவ்வளோ பெரிய மழை வெள்ளம் பெரிய அளவுக்கு பாதிச்சிருக்கு. 4000 கோடியை செலவு பண்ணி சென்னை மாநகரத்தை காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொன்ன முதல்வர் இன்றைக்கு நல்ல வேலை 2 மலைகளுமே பெரிய அளவுக்கு சென்னையை தாக்கலை. அப்படி இருக்கும்போதே இன்னைக்கு சென்னை தத்தளிக்குது. நீங்கள் போட்டு விடக்கூடிய நிலைமை இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் குற்றச்சாட்டுகளை நம்ம வைக்கும்போது அதை ஆராய்ந்து பார்த்து அதில் இருக்கக்கூடிய நிறை குறைகள் எல்லாம் சரி செய்திருந்தா இவர் ஒரு நல்ல முதல்வர்னு சொல்லலாம். இவர் வாயை திறந்தா பொய்ய சொல்லக்கூடிய முதல்வர். இவர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து நீங்கள் வைக்கக்கூடிய எந்த குற்றச்சாட்டையும் நாங்கள் கண்டுக்க போகிறதில்ல, அதை கேள்வியாக வைக்க போகிறதில்ல, அதுக்கு பதில் சொல்ல போகிறதில்ல ஒரு முதல்வரை உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. குறிப்பாக இந்தியாவில் இப்படிப்பட்ட ஒரு முதல்வரே கிடையவே கிடையாது. இங்கே தான் திராவிட மாடல்னு சொல்லிக்கிட்டு ஒரு திருட்டு திராவிட மாடலை நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. இதை தான் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் தொடர்ந்து மக்களுக்கான கோரிக்கைகளை தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த கோரிக்கைக்கு பதில் சொல்லக்கூடிய, நியாயமான பதில் சொல்லக்கூடிய வக்கில்லாத இந்த அரசு வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் காட்ட போகிற அதிரடியான மாற்றங்களுக்கு அவர் தயாராகணும். இல்லைனா அவர் முக்காடு போட்டுக்கிட்டு ரோட்லேயோ இல்லை வீட்லேயோ தான் உட்காரணும். இது 2026 நடக்க போகுது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகளை களைந்து நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் என்பது தான் பொதுமக்களுடைய ஆர்வமாகவும் ஆவலாக இருக்குது. அதை செய்யுங்க முதல்ல. மற்றபடி ஒரு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் கேட்கக்கூடிய கேள்விக்கு முறையாக பதில் சொல்ல கற்றுக்குங்க. அதுதான் ஒரு அரசியல் பக்குவம் வாய்ந்த ஒரு தலைவராக இருக்க முடியும். இப்படிப்பட்ட சூழல் மட்டும் போச்சுன்னா 2026 உங்கள் கதை அம்போதான்.